ஆஹா, கண்ணு தீ பிடித்து எரிந்து கொண்டிருக்கும் அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். சிவப்பு கலர்ல மாறி இருக்கு. அப்போ பயங்கரமான ஒரு ரெட் கார்டை கொடுக்க போறார் விஜய் சேதுபதி அப்படின்னு நினச்சிக்கிட்டு பயங்கர ஒரு எதிர்பார்ப்புடன் இந்த எபிசோடுக்குள்ளே நம்ம போகிறோம். விஜய் சேதுபதி என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது நிலுவையில் இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வைக்கத்தான் நாங்கள் இந்த வழக்காடு மன்றத்தையே கொண்டு வந்தோம். ஆனால் இந்த வழக்காடு மன்றத்துக்குள்ளேயே பிரச்சனையா அப்படின்னு சொல்கிறாரு. ஓஹோ, பிரச்சனையை தீர்த்து வைக்கத்தான் வழக்காடு மன்றமா? அப்போ எதுக்கே ஒரே ஆள் மேலே 4 கேஸு அதை மட்டுமே விவாதம் பண்ணிகிட்டு இருந்தீங்க? இல்லை, நான் எனக்கு புரியல. அப்போ இந்த வீட்டில் வியானா கேஸு ஒன்றுமே வரல, யார் திவ்யா கேஸு ஒன்றுமே வரல, சாண்ட்ரா கேஸு ஒன்றும் வரல, கனி கேஸு ஒன்றுமே வரல. அப்போ என்ன எனக்கு புரியலையே. இவங்கெல்லாம் அமைதியாக வந்து சேஃப் கேம் ஆண்டிகிட்டு இருப்பாங்க. அது வந்து கேஸுக்கு வராது. அப்படி தானே விஜய் சேதுபதி? ஒரு ஆள் கேஸ் மட்டுமே 4 வருமா? அந்த வந்ததுக்கப்புறம் இருக்கிற பஞ்சாயத்தை இப்போ இவர் இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறார். இன்னொரு முக்கியமான விஷயத்தை விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணுறாரு. சேதனா, இதையும் கேட்டுக்கண்ணா. ஒரே ஆள் மேலே 4 வழக்கு, ஒரே ஆள் 4 வக்கீல். நல்லா பண்ணாங்க, அவங்களை போய் பாராட்டுங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாரு. அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டில் மைக்கை கழட்டி வைத்தோ மைக்கை மூடியோ பேசவே கூடாது. அது வந்து மிகப்பெரிய ஒரு தண்டனைக்குரிய ஒரு விஷயம். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் காப்பி இல்லை, நான் நல்லா காப்பி குடிச்சிட்டு போய் அங்கே வந்து ஆற்றுன்னு ஆற்ற போகிறேன்னு கடுங்கோவத்தில் கிளம்பி போயிட்டுருக்காரு விஜய் சேதுபதி அவர்கள். அதாவது இந்த பிக்பாஸ் சரித்திரத்திலேயே இந்த வாரம்தான் மைக்கு போடாதது இருந்தது போலவும், இதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே மைக்கை சரியாக போட்டது போலவும் விஜய் சேதுபதி இன்றைக்கி வந்து அங்கே போய் ரோஸ்ட் பண்ணுவார். என்ன ஒரு பிரச்சனைனா, விஜய் சேதுபதி கிட்ட 1 hour ஒரே கண்டென்ட்டில் நிற்பாப்புல. இப்போ அதுக்கு முன்னாடி அந்த காப்பி மேட்ரு, திவ்யா சாண்ட்ரா காப்பி மேட்ரு, அதையே 1 மணி நேரம் சுற்றி வந்தாப்புல. போன வாரம் எதைப்பா சுற்றினார்? பக்கெட்டை எடுத்து சுற்றிட்டு இருந்தார். இந்த வாரம் மைக்கு. நல்லா பண்ணுங்கண்ணா. அடுத்த ப்ரோமோ அப்படி வெறித்தனமாக நாங்களாம் எதிர்பார்க்குறோம். போட்டு ரோஸ்ட்டு பண்ணிவிடுங்க பார்வையும் கமுருத்தையும். நீங்கள் பண்ணுற ரோஸ்ட்டில் அவங்க ஃபைனலுக்கு வரையும் போயிடணும். அந்த அளவு நீங்கள் ரோஸ்ட்டு பலமாக இருக்கணும்.